வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள்: வரி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கோவிட்-19 தடுப்புப் பணிகள் நம் நாட்டில் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 9 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு வரும் 16ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறப்பதற்காக வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி துபாயிலிருந்து புறப்பட்டு அந்நாடு சென்றடைந்தது. இனி விரிவான செய்திகள். வரி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் வருமான வரித்துறையின் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் கிளைக்கான வளாகத்தை காணொலி காட்சி வாயிலாக நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார். இந்த துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ததற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். வரி செலுத்துவோர் மற்றும் வரி வசூலிப்போருக்கு இடையேயான அவநம்பிக்கை அகற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நேர்மையாக வரி செலுத்துவோரை கௌரவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய நடவடிக்கைகள் மூலம் தாக்கல் செய்யப்படும் வருமான வரி கணக்குகளில் 99.75% எவ்வித எதிர்ப்பும் இன்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளையும் திரு நரேந்திர மோடி பட்டியலிட்டார். கோவிட்-19 தடுப்புப் பணிகளை மத்திய அரசு சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற காணொலி காட்சி வாயிலான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக முன்களத்தில் பணியாற்றி வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம்சார் பணியாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினருக்கும் தாம் பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். கோவிட்-19 உலக அளவில் சவாலாக உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து உறுதியாக இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட தொலைநோக்கு அடிப்படையிலான நடவடிக்கைகள் காரணமாக இந்த நோய் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதோடு உயிரிழப்புகளும் குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் இதுபோன்ற நோய் தொற்று ஏற்பட்டாலும் அதனையும் திறம்பட எதிர்கொள்வதற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் கோவிட்-19 தடுப்புப் பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் முழு கவச உடைகள், முகக்கவசங்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உள்நாட்டிலேயே கூடுதலாக உற்பத்தி செய்வதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார். கோவிட்-19 பரவல் தொடர்ந்து குறைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நோய் தொற்றிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை 92.89% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 52,718 பேர் குணமடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் தற்போது நிலவி வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நம் நாட்டில் பின்பற்றப்பட்டு வரும் பாரம்பரிய நடவடிக்கைகள் உதவிகரமாக உள்ளது என மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். நமது பண்டைய கல்வி முறை குறித்த கருத்தரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பாரம்பரிய மருத்துவ முறைகள் மற்றும் ஆராய்ச்சிகளின் முடிவுகளை தற்போது பின்பற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொதுச்சேவை ஒலிபரப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேசப்பிதா மகாத்மா காந்தி 1947ஆம் ஆண்டு இதே நாளில் புதுதில்லி வானொலி நிலையத்தை பார்வையிட்டதை குறிக்கும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அன்றைய தினம் பிரிவினை காரணமாக ஹரியானாவின் குருஷேத்ராவில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்தவர்களிடையே மகாத்மா காந்தி உரையாற்றினார். இந்நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அகில இந்திய வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. சுயசார்பு மத்திய பிரதேச இயக்கத்திற்கான விரிவான திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். போபாலில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் சாலையோர வியாபாரிகளுக்கு வட்டியில்லா கடனுதவியையும் அவர் வழங்கினார். இணையதளம் வாயிலாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு கடனுதவி செலுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம்.
தமிழகத்தில் 9 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான பள்ளிகள் மற்றும் பள்ளி விடுதிகள் வரும் 16ஆம் தேதி முதல் திறக்க அனுமதிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பள்ளிகளை திறப்பதற்கான தேதி சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரை முதுநிலை இறுதியாண்டு மாணவர்களுக்கு மட்டும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் அவற்றை திறப்பதற்கு அனுமதிக்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதர வகுப்பு மாணவர்களுக்கான கல்லூரி திறக்கப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் சமுதாய, அரசியல், பொழுதுபோக்கு, கலாச்சார நிகழ்வுகளுக்கும் கல்வி சார்ந்த விழாக்களுக்கும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கும் 100 பேர் வரை பங்கேற்க வரும் 16ஆம் தேதி முதல் அனுமதிக்கப்பட்ட உத்தரவும் ரத்து செய்யப்படுவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை இந்த தடை நீடிக்கும் என்றும் மாநில அரசு கூறியுள்ளது. கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்கள் தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் 108 கூடுதல் ஆம்புலன்ஸ் வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். 24 கோடி ரூபாய் செலவில் இந்த வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மருத்துவ சேவைகளை வழங்குவதில் தமிழகம் சிறந்து விளங்கி வருவதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறினார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். பிற்பகலில் நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை முதல் வட தமிழக கடற்கரை பகுதி வரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தமிழக கடற்கரை மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களிலும், உள் தமிழக மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், காரைக்கால், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழை தொடரும். சில பகுதிகளில் சமயங்களில் பலத்த மழையாக இருக்கக்கூடும். இந்தியாவுடனான நல்லுறவு தொடர்ந்து நீடிப்பதாக ரஷ்யா கூறியுள்ளது. இதர நாடுகளுடன் இந்தியா கொண்டுள்ள உறவையும் ரஷ்யா கண்காணித்து வருவதாக இந்தியாவுக்கான ரஷ்யாவின் துணை தூதர் திரு ரோமன் பாபுஷ்கான் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரையொட்டிய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர். ரஜோரி மற்றும் பூஞ்ச் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதற்கு நமது ராணுவத்தினர் உரிய பதிலடி கொடுத்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலில் எவ்வித சேதமும் ஏற்படவில்லை என்று ராணுவம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்காக இந்திய அணி துபாயிலிருந்து புறப்பட்டு அந்நாடு சென்றடைந்தது. விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 3 ஒருநாள், 3 டுவெண்டி மற்றும் 4 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கிறது. முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 27ஆம் தேதி சிட்னியில் நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் குணேஸ்வரன் இன்று அமெரிக்காவின் ஜாக் சாக்கை எதிர்கொள்கிறார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரேசிலின் கேப்ரியலா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அமெரிக்க இணையை எதிர்கொள்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின்போது சூதாட்டத்தில் ஈடுபட்டது தொடர்பாக 25 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 42 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பெங்களூரு காவல்துறை கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கோவிட்-19 தடுப்புப் பணிகள் நம் நாட்டில் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் 9 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு வரும் 16ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறப்பதற்காக வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி துபாயிலிருந்து புறப்பட்டு அந்நாடு சென்றடைந்தது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.